ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வளரும் பொழுதே நீங்கள் கொடுக்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து இது தேவைதானா தேவையில்லையா, தேவையில்லாத பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள், தேவையானதை வாங்கி கொடுங்க, அன்பாக இருங்க, அரவணைத்து செல்லுங்க. அதே சமயம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளருங்க, சொல்லி கொடுத்து ஏன்னா நாளைக்கு இன்றைய சமுதாயம் நாளைக்கு நல்ல சமுதாயம் மாற வேண்டுமானால் நமது குழந்தைகள் கையில் தான் இருக்குது. அடுத்தது நாங்களாம் 7 பேர் உடன் பிறந்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரியலை. நம்ம தலைமுறை அப்படி இல்லை, 2 1. ஒரு காலத்தில் 2 பிள்ளை 3 பிள்ளைன்னு இருந்து இப்போ எங்கள் தலைமுறையிலே 2 பேர் ஆக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வேலை பார்க்காதவங்கள பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 ஆணோ பெண்ணோ 1 போதும், சம்பாத்தியம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி நாம் அன்பாக வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க நல்ல குடிமகன்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். அடுத்ததாக இந்த அரேஞ்ச்மெண்ட்டு சிறப்பான முறையில் ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருமே குடும்பத்தோடு யாரெல்லாம் வந்திருக்கா கை வைத்துங்க பார்ப்போம். குடும்பத்தோடு வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நிகழ்வை குடும்பத்தோடு தான் வர வேண்டும். அப்படி வந்தால் தான் அந்த நிகழ்வில், ஏன்னா நம்ம 2004-05 நீங்கள் படிச்சிருக்கீங்க, வந்த உடனே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா மேடையில் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பவும் ஒரு சிலருக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ ஒவ்வொரு குடும்பமாக நான் என்ன பண்ணுறேன், என்ன வேலை செய்கிறேன், எங்கே இருக்கிறேன், எங்கே தங்கியிருக்கேன், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்ன படிக்குது என்கிற விவரத்தை நீங்கள் அது ரொம்ப ஸ்பீடாக அதை சொல்லிட்டு போயிருந்தால் தெரியாதவங்களுக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அது தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் என்ன செஞ்சுருக்கோம்னா அது தெரிஞ்சிருக்கும். சரியாப்பா? அதனால் இது அனுபவம் தான், வேறு ஒன்றும் இல்லை, அனுபவம் தான். இந்த மாதிரி அறிமுகப்படுத்த வேண்டும். அதேபோல் எங்கே போனாலும் உங்களுடைய நண்பர்கள் போகும்போது நண்பர்களுக்கு நண்பர்களாகவே செல்லுங்க. சரிதானா? நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தவங்க விட்டுக்கிட்டு இனி நம்ம ஒரு மெச்சூர் ஆகியாச்சு. இன்றைக்கி நாம் பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. அவ்வாறு வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்னா குடும்பத்தோடு போகணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோடையும் அறிமுகமாக இருக்கணும். அங்கே ஜாதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மதத்தை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பெரியவனா நீ பெரியவனா அந்த ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பழக்கங்கள் யாருக்குள்ளே இருக்குன்னா நண்பர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத பிரிவு. இப்போ நாங்கள் ஜெயசிராஜ் சார்கிட்ட கேட்டு பாருங்கள், எங்கள் ஸ்டாஃப் ரூமில் சத்தம் அப்படி போடுவோம். அதில் இந்த அரசியல் கட்சி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டா போதும், என்கிட்ட நிற்கவே முடியாது. அப்படி தானே சார்? அது ஏடிஎம்கேக்கு எதிராட்டு பேசிட்டாலே போதும், கொதித்து எழுந்து விடுவேன் நான். அவ்வளோ ஸ்பீடாக ஏன்டா திரும்ப நீங்கள் கை நீட்டி பேசாங்கம்பாங்க. ஏன்னா எனக்கு உடனே கையை நீட்டி அந்த வாக்குவாதம் பண்ணுவதுக்கு வரும், அதே பழக்கம் தான் வரும். ஆமாம், கண்ணுக்குள்ளே குத்திடாதங்கம்பாங்க. அப்போ முன்ன அன்மேரிடு, அதனால் அப்போ ரொம்ப ஸ்பீடாக இருந்திருப்போம். இப்போ பல அனுபவங்கள் வந்திருக்கும். அதனால் குடும்பத்தோடு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா இனி உறவுகளை காட்டிலும் உற்ற நண்பர்கள் தான் நமக்கு துணை. அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் எல்லோரும் கலந்துடுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து யாரெல்லாமா வந்திருக்கா? எந்த ஊர்லமா இருக்கா? கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம். திருவனந்தபுரம். நீ உள்ளூர்காரன். இப்போ நீ வெள்ளூர், அப்படி தானம்மா? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ எந்த ஊருமா? தேரு இங்கே. சரி. அப்பா ஈரோடு நியர் வெள்ளூர் வந்தாச்சு. அது கிட்டத்தட்ட விழுப்புரம் வேலூர் பக்கத்தில் போயிடும், அப்படி தானம்மா? இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்தது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அதிலே சந்தித்து வந்த நாம் இன்னைக்கு நேரடியாக நீங்கள் சந்திச்சிட்டீங்க. எங்களுக்கு பொறுத்தளவில் நான் வனிதா டீச்சர்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படி தான் டீச்சர், ரொம்ப வருஷம் ஆகிட்டு. இங்கேருந்து போன பிறகு ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். மற்றவங்களை அப்பப்போ கல்யாண வீடுகளில் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்துடுவோம். இன்னுமே 2-3 பேர் வந்திருக்கலாம். ஏன்னா வந்திருந்தால் அவங்களையும் இப்போ தமிழ்ச்செல்வி டீச்சரை உண்மையிலே அவங்க பணக்குடி போன பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் 2-3 தடவை அவங்க மூத்த பொண்ணு கல்யாணத்தோடு பார்த்தது. அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல. இப்படி இருக்கு. அப்போ நீங்கள் சந்திக்கிறத பொறுத்தளவு எங்களுக்கும் ஒரு ரீயூனியன் வாய்ப்பு கணங்க. நாங்கள் இந்த இனிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து, எல்லாம் வல்ல இறைவன் இன்று போல இதைவிட சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பள்ளியின்
தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், உடற்கல்வி ஆசிரியர் சகோதரர் பாலசுப்ரமணி அப்படிதானே, எனக்கு தம்பி, முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2வது மேடை. இதுவரை கலைஞர் ரீயூனியனில் தான் மேடையில் ஏறினேன். இது 2வது மேடை. ஸ்கூலில் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி அதில் வந்து உட்காந்துக்கிடுவேன். பேச சொன்னால் பேச மாட்டேன். இது எனக்கு 2வது மேடை. இன்னைக்கு பேச வேண்டிய இருக்குல்ல. உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு பார்த்துருக்கோம். எங்காவது கண்டால் வணக்கம் போட வேண்டாம், சார் எப்படி இருக்கிறியா, நல்லா இருக்கிறீங்களா, ஆமாம் அப்படி கேளுங்க. கன்னியாகுமரியில் வச்சு நிறைய பேரை பார்ப்பேன். ஒரு நாள் 2 பிள்ளைகள் கிராஸ் பண்ணி போகுது. ராஜகோபால் சார் மாதிரி இருக்குன்னு. ஆமாம் அப்படி என்ன. அந்த பிள்ளைகள் திரும்புது. நான் கிண்டலுக்கு சொல்லலை, இந்த பழவூரில் இந்த பழவூர் தானே என்ன, அடுத்த வாரத்தை பழவூர் தானே என்ன, ஒன்று சிரிச்சுட்டுது. என்ன நான் நின்றுட்டு இருந்த கடையில் ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குவான். அவனை பார்த்தமா இருந்தது. தம்பி எந்த ஊருண்ணே? பழவூருன்னா. கிட்ட இந்த நடராஜ ஆசாரி உங்கள் ஊர். அவர் சொன்னார், சார் பையனுக்கு பழவூர் தான், உங்ககிட்ட தான் படித்த பையன் அப்படின்னாங்க. பார்த்துட்டு சொல்லலாம், பேர் என்னன்னா ராஜகோபால்ண்ணே. சார் நீங்கள் பொட்டு வச்சிருப்பீங்களே அண்ணா. அன்னைக்கு நான் வைக்கல, அதனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அப்படியெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. சிடபிள்யூ சார் ஒரு 15 நிமிஷம் பேசினார். இவர் ஒரு 10 நிமிஷம் பேசியாச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் பேசியாச்சு. பேசி பழக்கம் கிடையாது. நீங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க, தனியாட்டும் வந்திருக்கீங்க. முன்ன நீங்கள் வாங்கின அடியெல்லாம் தெரியும். இப்போ அதே அடியை என்னோட டீச்சர் அடிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். நம்ம பிள்ளைகளை நான் அடுத்த ஆள் அடிக்கும்போது கோபம் வராதான் செய்யும். நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் கம்பு வெட்டி கொண்டு கொடுப்பாங்க. கலைஞர் ரீயூனியன் நடக்கும்போது 2 பையங்க சொன்னாங்க, சாருக்கு ஒரு பெரம்பு வாங்கி தரான்னுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. பெரம்பு வாங்கி தரல. சரி இல்லையா? தள்ளி சவுண்டு. முன்னால் படிக்கும்போது பார்த்த பிள்ளைகள் அதே முகசாடையில் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் நல்ல மாற்றம். உனக்கு எந்த வருமா? வள்ளியூர் பழவர் தானா? சரி அவ்வளோ அப்படியே தெரியுது. இன்னொரு வாயாடி இருந்தல்ல கனி. இதுக்கு முந்தின ரீயூனியனில் ஒருத்தி இருந்தா, சின்னம்மா கன்னியாகுமரியில் இருக்கா. அதாவது வாய் அதிகமாக பேசக்கூடிய பிள்ளைகளையும் நல்லா தெரியும், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் தெரியும். நமக்கு அந்த பாகுபாடு கிடையாது. எல்லோரும் படிக்கணும். நமக்கு என்ன அதுதான். இந்த ரீயூனியனில் கலந்து கொண்ட மாணவியர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, மனைவியர்களும் வந்திருக்காங்க, கணவன்மார்களும் வந்திருக்காங்க. அனைவரும் நல்ல முறையில் ஈடுபடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடித்து கொள்கிறேன். வடிவேல் அன்னைக்கு கூப்பிடும்போது தேவன்ராஜ் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி டீச்சர் நீங்கள் இப்படி வரணும் அப்படின்னு சொன்னான்.
அப்போ அப்படி சொல்லும்போதே தேவன்ராஜ் ஹாஸ்டலில் படித்தேன்னு சொன்னான். ஹாஸ்டலில் படித்தேன்னு சொன்னோன்னா அவன் முகம் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அவன் உடனே ஃபோட்டோ வேறு அனுப்பியிருந்தான். நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்ட்டு எனக்கு வந்து என்னது மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களை பார்ப்பது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எங்களை வந்து நினைவில் வைத்து இந்த விழாவிற்கு எங்களை அழைத்து எங்களை பாராட்டிய எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் சார்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. உங்கள் பிள்ளைங்களையும் நல்ல பொறுப்புடன் பிள்ளைங்களுக்கு நல்ல பெற்றோராக இருந்து ஒன்றே ஒன்று தான், செல்லம் கொடுக்கணும். ஆனால் அந்த செல்லம் நம்ம எது வாங்கி கொடுத்தாலும் இது எதுக்காக வாங்கி கொடுத்துறோம், இது எவ்வளோ கஷ்டத்தில் நான் உனக்கு வாங்கி தந்திருக்கிறேன், இந்த பணம் சம்பாதிப்பதற்கு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ தான் பிள்ளைங்க அந்த பொறுப்போடு என்ன செய்வாங்க, பிள்ளைகள் வளருவார்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசுவார். எல்லா மாணவ மாணவிகளுமே நல்ல குழந்தைகளாகவே வளருவாங்க, வருவாங்க. அதுதான் எல்லாருடைய ஆசை, ஆசிரியருடைய ஆசையும் அதுதான், பெற்றோர்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்தி கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு யார் இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு உங்களை தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. அதுதான் சார் சொன்னாங்க. பொதுவாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, ஒரு இது ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய பெயர் இது, என்னுடைய மனைவி இது, என்னுடைய குழந்தைகள், நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரீயூனியனில் வந்த எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். 2-3 பேரை தெரியும். அவங்க அன்றைக்கு வந்தாங்க, நான் வேலூரில் ஒர்க் பண்ணுறேன் மேடம்னு சொன்னாங்க. சிவலட்சுமி தானே அது சொன்னாங்க, அது தெரியும். இவங்க அடிக்கடி எங்களை வந்து பார்ப்பாங்க, தெரியும். அதே மாதிரி இன்னொருத்தங்க, நீங்கள் வந்தீங்களோ வரல, இன்னொருத்தங்களை தெரியும், இந்த மாதிரி தெரியும். அதனால் எங்களை ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய, எங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்கூல் தான். நாங்கள் வந்து இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் என்றைக்கும் நீங்கள் படித்த பள்ளி உங்களுடைய பள்ளி, உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி. அதனால் இந்த ஸ்கூல் வந்து நல்ல சீரோடும் சிறப்போடும் நல்ல பேரும் புகழோடும் வரணும், வளரணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அத்தனை பேருடைய கையிலையும் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகளும் நல்லதாக இருக்கணும். அதற்கு நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக அமைந்து இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் இந்த பள்ளியில் ஒரு 11 வருடமாக உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க, அவங்க போன பிறகு நான் தான் வந்தேன் இந்த பள்ளிக்கு. ஏன்னா இந்த பலவூர் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல ஸ்கூலு. மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது பலவூர் நல்ல ஸ்கூல் தான். ஏன்னா சேட்டை பண்ணுற பசங்க மற்ற ஸ்கூலில் ஒரு 20 பேர் இருந்தால் இங்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, ஸ்ட்ரென்த்து வர மாட்டேங்குது. காரணம், ஒவ்வொரு வீட்டுக்கு குழந்தைகள் எண்ணிக்கை சார் சொன்னாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. எல்லாமே குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறை. அதனால் எல்லாருமே ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா நம்ம சேர்க்கணும், பக்கத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, பிள்ளை நீட்டாக போயிட்டு வருதுன்னு நினைக்காங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் அப்படி இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நிறைய சலுகைகள் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல. அப்படியெல்லாம் தெரிஞ்ச வரும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வருவாங்க. இங்கே உள்ள ஆசிரியர்கள் அந்த சிறந்த ஆசிரியர்கள், அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள ஆசிரியர்களை விட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர்கள். ஒரே ஒரு காரணம், கம்பை எடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் இங்கே இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் இருக்கும்போதெல்லாம் இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் அதில் இருக்க ஓடுவான். நாங்கள் பைக்கில் ஓடி போய் 2 பிடிச்சிருக்கோம். இந்த சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது. வேறு என்ன, இந்த எல்லாம் நம்ம எங்கள் ஸ்கூலுக்கு முக்கியமான தேவை கேமராவாக இருந்தது. எல்லோரும் வாங்கி தந்து அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இவங்க வந்து இந்த லட்சுமி மேடம் அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க, அங்கே அமெரிக்காவில் வந்து பேசுவாங்க. எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், எதனாலும் நான் பார்த்துக்கிடுறேன். அவங்க அப்பாவும் அடிக்கடி நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க, இன்னும் எதனாலும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, சரி நம்ம அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார், முடிஞ்ச அளவு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்துடுவேன். வந்தவுடனே கான்டாக்ட் பண்ணுறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். சார் அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன வேணும் என்ன வேணுன்ட்டு. இன்றைக்கி காலையிலேயே இங்கேருந்து சார் சாவி என்ன சார் ஆச்சுன்னாங்க. நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னால் முடிஞ்சது, நம்ம வந்து இங்கே இருக்கிற ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், லோக்கல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்,
ஆனால் இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் எனக்கு தெரியல. ஏன்னா அதிகமாக நம்ம பேசி பழகி இருக்கல. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணணும், இங்கும்போது இங்கங்கே கேமரா வைங்க, அங்கங்கே வைங்க, அந்த இது நம்ம எல்லாமே பண்ணணும். அதனால் கூப்பிட்டாங்க, வந்தோம். எனக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை ஆசிரியர் வழங்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய மாணவர்கள் பரிசு பொருட்களை வழங்குவார்கள். ஒரு நினைவு பரிசை நம்முடைய மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு வழங்குவாங்க. வனிதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாருக்கும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லாருக்கும் வணக்கம். சார் மாதிரிலாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகும். இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன். நான் டெய்லி பார்க்குறது எஸ்ரா சாரை பார்ப்பேன், அவனுக்கு தெரியும். மைக்கேல் சார் ஆஃபீஸரில் இருக்குல்ல, அதில் வச்சு நான் டெய்லியும் பார்ப்பேன். அங்கே அக்கா வேலை பார்க்கல, அதை வச்சு. அப்புறம் வெளியிட சாரும் இடையிடையாக பார்க்கும்போது பார்ப்பேன். வனிதா டீச்சர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ராஜபால சாரும் அந்த மாதிரி ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து. இருக்கிட்டு நான் எல்லோரும் இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 15 வருஷமாக பாண்டிச்சேரியில் இருந்தேன். இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு இது கலந்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொன்னாங்க பசங்க, முதல்ல சொன்னாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு. நான் தான் அந்த ஐடியா சொன்னேன். ஆல்ரெடி பசங்க வச்சுட்டாங்க, நம்ம பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், ஸ்கூலுக்கு எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த ஐடியா சொன்னது முதல்ல. அதுக்கப்புறம் தான் சரி இந்த மாதிரி கேமரா வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி சொன்னது. அந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. பசங்களுக்கு எல்லா பசங்களும் ரெடி பண்ணானே, அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் கூட அவ்வளோ கலந்துக்கல, அவனை தான் எல்லாம் பார்த்துக்கிட்டானே. எல்லா பசங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். இங்கே முன்னாடி இருக்கிறதுல தமிழ் சார் தவிர வேறு எல்லாருமே எனக்கு அறிமுகமான ஆசிரியர்கள் தான். தேஸ்ராஜ் சார் கூட நான் ஒரு 15 ஆண்டு காலமாக வேலை பார்த்துருக்குறேன். அதுபோக அங்கேருந்து நான் மாறுதலாகி போன பிறகும் இன்று வரையும் அப்பப்போமா நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். நல்ல பேசக்கூடிய ஆசிரியர்கள். வில்லிங்டன் சார் வந்து நிறைய எங்கள் வீட்டுக்கே அடிக்கடி வருவாங்க. போன வாரம் கூட வந்து நான் ரீயூனியனுக்கு வருவேன் மேடம், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டாங்க. நான் முதல்ல சந்தேகம்தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாங்க. சரி சார் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுமாதிரி பாலசுப்ரமணியன் சார் எனக்கு நிறைய நாள் தெரியும். இப்போ இந்த ஸ்கூலுக்கு நான் 2 மாத காலம்தான் ஆகுது. நவம்பர் 1ஆம் தேதி தான் இந்த ஸ்கூலில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இந்த ரீயூனியனுக்கு என்னை அழைத்ததற்கு ஃபஸ்ட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசிட்டாங்க. உங்கள் யாரையும் எனக்கு அதிகமாக அறிமுகம் கிடையாது. ஆனாலும் நீங்களும் எங்களுடைய மாணவர்கள் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே மாணவர்கள் தான். நாங்கள் வந்து சார் எல்லாருமே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள சேலஞ்சிங் என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஒரு சில இதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் தற்சமயம் எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. 6ஆம் வகுப்போ இல்லை சில பேருடைய பிள்ளைகள் கூட 10ஆம் வகுப்பு வரை கூட வந்திருப்பாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இது, சார் நிற்கிறாங்க. நான் வந்து ஒரு வாரத்தில் வந்த உடனே சொன்னேன், இங்கே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே ஒன்றா தான் சார் கை கழுவிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தனிமையாட்டு ஒரு பாய்ஸை தனியாக கொண்டு போய் கை கழுவுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசிரியர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போது பிடி சார்கிட்ட சொன்னேன், சார் ஏதாவது ஒரு பிளம்பரை கூட்டிகிட்டு வந்து இதை பண்ணணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 2 நாளையில் சார் என்கிட்ட சொன்னாங்க, இங்கே படித்த முன்னாள் மாணவி ஒரு பொண்ணு வந்து நமக்கு செய்து தர்றதா சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னாங்க. சரி எதுவாக இருந்தாலும் சரி சார், அப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை. எங்களுக்கு அவங்களுடைய தந்தை நிற்கிறாங்க, ராமகிருஷ்ணன் சார், அவங்க மூலமாட்டு எங்களுக்கு என்ன செய்துட்டாங்க, உடனே வைத்து கொடுத்தாங்க. அதுக்கு வாஷ் பேஷின்னு வச்சு கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு அதற்கு டைல்ஸ் ஒட்டக்கூடிய பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாணவிக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது
உங்கள் அனைவரின் சார்பாக வடிவேல் முருகன் தம்பி வந்து என்கிட்ட கேட்டாங்க, மேடம் நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் ரீயூனியன் வைக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்னை பொறுத்தவரை இந்த ஸ்கூலில் நிறைய தேவைகள் இருந்தது. ஏன்னா நான் 19 வருஷமாக ராதாபுரத்தில் வேலை பார்த்தேன். அது வந்து ஒரு நிறைவு பெற்ற ஒரு பள்ளியாக தான் இருந்தது. சமூக ரங்கபுரத்தில் 10 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் மாணவரின் எண்ணிக்கை எங்களுக்கு கொஞ்சம் அதிகம், வரக்கூடிய ஃபண்டும் கொஞ்சம் அதிகம், நிறைய செய்ய முடிஞ்சுது. இது சின்ன ஸ்கூல் தான். வந்த உடனே நிறைய தேவைகள் இருக்குது, என்ன செய்யனே தெரியல. கேட்குறப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சொன்னேன், இது தேவை அது தேவை அது தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் தம்பி சொன்னாங்க, மேடம் எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி. எங்களுக்கு தற்சமயம் தேவை என்னென்னா, இங்கே வாட்ச்மேன் எதுவுமே கிடையாது. அப்போ கண்காணிப்புக்கு நிறைய சார், வில்லிங்டன் சார் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே சொன்னாங்க, டாய்லெட் வந்து கூடங்குளத்துலேருந்து நல்லா செய்து கொடுத்துருந்தாங்க, 1 வார காலத்தில் உடச்சிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அதுதான் உண்மை. ஏன்னா 3 ட்ரிப்பு மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க, டாய்லெட் வந்து சரியாக இல்லை. அப்போ அதை வந்து செய்கிறது யார், மாணவர் செய்கிறாங்களா இல்லை லீவு நாட்கள் வெளியிலேருந்து யாராவது வந்து இதை சேதப்படுத்துகிறாங்களான்னு எங்களால் கண்காணிக்க முடியலை, வாட்ச்மேன் இல்லாத காரணத்தினால. அப்போ கேமரா வச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சொல்லி 1 வாரத்தில் உங்களை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல, 1 வாரத்தில் எங்களுக்கு 4 கேமரா வச்சு கொடுத்தாங்க. உங்கள் சார்பாக வைத்ததுனால உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அது இருந்ததுனால நேற்று நைட்டு ஒரு 11:45 தான் எனக்கு வந்தது. ஐயோ இவங்க யூனியன் நாளைக்கு சொன்னாங்களே, அன்னைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு அப்படியே போட்டுட்டே வந்துட்டோமே, இவங்க க்ளீன் பண்ணணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 11:45 போல் தற்சமயம் எப்படி குப்பை நிறைய கிடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு கேமராவை ஆன் பண்ணுறேன். கேட்டுக்கு வெளியில் 4-5 பேர் நின்று அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 11:15 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு மிட் நைட்டு வாசலில் ஒரு 2-3 பேர் இருந்து தோரணங்கள்லாம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி, அப்போ ஏதோ இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். காலையில் அதே போல் பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் நின்று இதில் பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ நம்மகிட்ட சொல்லாட்டா கூட நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது காரணம் அந்த கேமரா தான். அதனால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியினுடைய சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள் எல்லாத்தையும் தெரிவித்துக்கிறோம். அடுத்தது இந்த டாய்லெட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி மாணவர் நீங்கள் எல்லாருமே சொல்லும்போது அந்த சார் அடித்தாங்க, இந்த சார் இப்படி பண்ணாங்கன்னெலாம் சொன்னீங்க. ஆனால் பேரண்ட், எந்த பேரண்ட்டை இருந்தும் கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்காது. ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வீட்டில் இருந்து அப்படி ஒரே என்னைக்கு போய் இந்த மாணவன் அடிக்கணும் அப்படின்னு யாருமே நினச்சிட்டு வர்றது கிடையாது. சூழ்நிலை, அவன் ஏதோ படிக்கலை, அப்போ ஒரு தன்னுடைய பிள்ளைகள், இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்பா அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க, தப்பு பண்ணால் அடிப்பாங்க. அதே பொசிஷனில் தான் டீச்சர்ஸும் இந்த மாணவனை நல்லா கொண்டு வரணும். நம்ம பிள்ளைகள், நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைகளை யாரும் குறை சொல்லக்கூடாது. நாம் சொல்லலாம், நம்ம பிள்ளைய நாம திட்டலாம், அடிக்கலாம், ஆனால் அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இந்த எண்ணம் எல்லா ஆசிரியருக்கும் உண்டு, எனக்கு உட்பட. ஏன்னா நானும் நல்லா அடிச்சிருக்கிறேன். நான் இப்போ அடிக்க மாட்டேன், இப்பவும் அடிப்பேன். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள், என் வகுப்பு பிள்ளைய எந்த ஆசிரியரும் குறை சொல்லிடக்கூடாது. இந்த கிளாஸ் டீச்சர் பிள்ளையா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும், அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா ஆசிரியருக்கும் இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் கூட என்ன செய்வாங்க, படிக்கணும், நம்மகிட்ட படித்த பிள்ளை நல்லா படித்து நல்லா போகணும். ஆசிரியர் என்னைக்கும் ஆசிரியர் தான். ஆனால் மாணவர்கள் வெவ்வேறு நிலைக்கு உயரலாம். ஏன் ஒரு கலெக்டர் லெவல் வர போவீங்க, வேற இடத்துல போய் ஜனாதிபதி வர போகல, எல்லாருமே ஒரு ஆசிரியனுடைய மாணவர்கள் தான். அப்போ ஆசிரியர் வந்து நம்மகிட்ட படித்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, அதிக இடத்துல இருக்கும்போது, மிக உயர்ந்த இடத்துல இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அது ஆசிரியர். நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூட நம்ம நல்லா இருக்கிறோன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஒரு சிலர் பொறாமைகள் கூட படுவாங்க. ஆனால் ஆசிரியர் எக்காரணம் கொண்டும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய பிள்ளை இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறான், என்னுடைய பிள்ளை இந்த வேலை பார்க்குறான் அப்படின்னு தான் சொல்வாங்களே
தவிர அவன் ஐயோ இந்த இடத்துக்கு போயிட்டான், நம்ம இன்னைக்கு ஆசிரியராக தானே இருக்கிறோம் அப்படின்னு எந்த ஆசிரியருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் ஆசிரியர் அன்னைக்கு கண்டிச்சாங்க. கண்டிக்கிறப்போ அந்த கண்டிப்போடு இருந்தது. இன்னைக்கு ஆசிரியர் திட்டுனா அவனுடைய கோபம் எங்கே போய் நிற்கணும்? ஒன்று டாய்லெட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை சேதப்படுத்துறதுல தான் இன்றைய சூழல் மாணவர்கள் இருக்காங்க. நான் இப்போ இன்னைக்கு திட்டோன்னு சொன்னால இன்னைக்கு இந்த ஆசிரியர் அடிச்சிருக்காங்கனால என்ன யோசிச்சுக்குவோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு டாய்லெட் உடையும் இன்னைக்கு, அல்லது ஏதாவது ஒரு குழாயை இன்னைக்கு கண்டிப்பாக உடைச்சிட்டு போயிடுவான். அல்லது உடைச்சிருந்தா நான் நினைப்பேன் இன்னைக்கு யாரோ திட்டி இருக்காங்க, யாரோ எந்த ஆசிரியரோ இன்னைக்கு அடிச்சிருக்காங்க, இன்னைக்கு இந்த பொருள் சேதமாயிருக்கு. அப்போது அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன திட்டினீங்கல்ல, உங்கள் இதை நான் என்ன செய்கிறேன், சேதப்படுத்துகிறேன். அந்த இது எல்லா மாணவரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது நம்மளுடைய பிள்ளைகள் தான். அப்போ நம்ம வளர்க்கும் போது இந்த மாதிரி பிள்ளைகளோட நம்ம பிள்ளைகள் சேரும்போது இவனுக்கும் என்ன செய்யும், அந்த மாதிரி ஒரு மனநிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வளர்க்கும் போது சின்ன பிள்ளைகளை சொல்லும்போது நல்லதையே சொல்லி கொடுக்கணும், நல்லதையே செய்ய வைக்கணும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொய் பேசக்கூடாது, உண்மையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு. அடுத்து நம்முடைய ஆசிரியர் ஜெயசுராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய ஐயப்பன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக லிங்கத்துறை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது ஐயா தமிழ் ஐயா அவர்களுக்கு, திரு ராஜகோபால் ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து இப்பள்ளியின் தற்போதைய தலைமை ஆசிரியர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து தற்போதைய பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்மோடு படித்த சிவராமல் லட்சுமணன் அவர்கள் சார்பாக, அவருடைய குடும்பத்தின் சார்பாக தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆசிரியர்களுக்கு, அவர்கள் இங்கே மத்தியில் இல்லாவிட்டாலும் அவருடைய குடும்பத்தின் மூலமாக ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிக்க விரும்புகிறார்கள். சிவராமன் லட்சுமணன் 2 ட்வின்ஸு, அவங்களுடைய சார்பாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
பிள்ளை பிறக்கும்